சென்னையில ஒரு சூடா காய்ந்த மதியம். பஸ்ல கூட்டமா இருந்தாலும் ஒரு ஜன்னல் சீட்டுல ஆளாக இருந்தான். ஒரு ஸ்டாப்ல பஸ்ல ஏறினா ஒருத்தி. கிட்டத்தட்ட 30 வயசு. அழகான புடவ. அவங்க பக்கத்துல ஒரு இடம் காலியா இருந்துச்சு. எவன் நேரா சாய்ந்து ஒரு லுக் கொடுத்தான். அவங்க சத்தமில்லாம ஜஸ்ட் ஒரு சின்ன சிரிப்பு. அவ்ளோதான். மனசு கிழிஞ்சு போச்சு. அந்த ஆண்டி மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அரவிந்த் சைடு ஐஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தான். பஸ் ஒரு பிரேக் அடிச்சதும் அவங்க கையில இருந்த ஃபோன் கீழே விழுந்து போச்சு. டைமிங்ல அவன் ஸ்பீட்ல எடுத்து கொடுத்தான். தேங்க்ஸ்ன்னு மெதுவா சொல்லிட்டாங்க. அவங்க இறங்குற ஸ்டாப்பு வந்ததும் அரவிந்த் கூலா நிக்கிற மாதிரி நடித்து, நீங்க இறங்குறீங்களா? நானும் இங்கதான்னு சொன்னான். அவங்க திரும்பி பார்த்து, சரி, ஆனா பின்வரும் பஸ்ல உங்க அம்மாவும் கூட வந்தா நன்னா இருக்கும் விங்க் பண்ணிட்டு இறங்கிட்டாங்க. அந்த நாள் முதல் அவன் தினமும் அந்த ஸ்டாப்ல ஏறுறாங்கன்னு பார்த்தான். ஆனா அவங்க ஒரே ஒரு தடவையிலே அவன் மனசுல பஸ் பியூட்டி குவீன்னு இடம் பிடிச்சிட்டாங்க. அந்த ஆண்டிவை பார்க்கறதுக்காகவே அரவிந்த் ரொம்ப நாள் கழிச்சு ரெகுலர் பஸ் ருட்டீன்ஸுக்கு வர்றாராம். அவங்க வந்து ஏறுற நேரம், ஸ்டாப்பு, விண்டோ சைட் சீட் ஆல் செட். ஒரு நாள் க்ரௌடு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்படி க்ரௌட்ல அம்மா வந்து அவன் பக்கத்துல கிட்ட வரும்போது பஸ் ஒரு ஜர்க்கு கொடுத்துச்சு. அவங்க சின்னதா பேலன்ஸ் தப்பி அவனையே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஹார்ட் போயிடுச்சு மச்சான். ஒரு செகண்ட் ஃப்ரீஸ். சாரி அன்னு சொல்லி சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு அது போதாதுன்னு, நீங்க ரொம்ப ஃபேமிலியரா தோன்றீங்க அன்னு பச்சை வார்த்தை ஆரம்பிச்சாங்க. அரவிந்த் போல்டாக்கிட்டான். நீங்க மேல ஏறுறதுனாலே பஸ்ஸே வேற ஃபீலா இருக்கு அன்னு சொல்லிட்டான். அவங்க சிரிச்சு, வயசு பத்தி தெரியாம பேசி கொஞ்சம் டேரிங்கா இருக்கே அன்னு டீசிங்கா சொன்னாங்க. அந்த டேல அவங்க இறங்குற நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு அவன் கையில கொடுத்தாங்க. டீ டைம்க்கு போர்டமா இருந்தா கால் பண்ணலாம்னு அன்னு சொல்லி ஒரு விங்க். அந்த விங்க்னு அவன் தன்னை மறந்து போனான். அந்த அன்றைய மாலை அரவிந்த் கையில அந்த விசிட்டிங் கார்டு. உள்ள எல்லாமே கிளியா பறக்குது. ஒரு பக்கம் கால் பண்ணலாமான்னு ஆசை, இன்னொரு பக்கம் இது சரியாத்தானான்னு பயம். ஆனா காது கொடைச்சது ஆசைதான். 7:30 மணி நேரம். அவன் டயல் பண்ணினான். 3 ரிங். ஹலோ, அந்த நறுமண குரல். அவங்கதான். டீக்கு போர்டம் நான் தான் வரலான்னு கேட்டீங்க. வந்துட்டேன். அவங்க சிரிச்சாங்க. குரல் நல்லா இருக்கு. பஸ்லயே சந்தோஷமா பார்த்தேன், இப்போ லைன்ல சந்தோஷமா கேட்குறேன். அரவிந்த் உச்சக்கட்ட கான்ஃபிடென்ட்ல பஸ்ஸோட லவ் ஸ்டோரி இப்ப டீல தொடரலாமேன்னு தான். அடுத்த நாள் மாலை அவங்க சொன்ன இடத்துக்கு அவன் செஞ்ச சுகம். ஒரு அழகான வீடு, கார்டன் இருக்குது, மேசை, 2 கப்புகள். அவங்க வீட்டுல யாரும் இல்ல. குழந்தை பள்ளிக்கு போனது, கணவர் ஆஃபீஸ். சும்மா இருக்கேன்னு கூலா சொன்னாங்க. அவங்க பக்கத்துல உட்கார்ந்ததும் மழை தூர ஆரம்பிச்சது. காஃபி சுவை, மழை வாசனை, அந்த ஆண்டியின் புடவையில தொங்குற துளிகள், மயக்கம். அவங்க கை அவன் கையோட தொடிச்சு, உனக்கு வயசு குறைவா இருக்கும், ஆனா மனசு பெரியதா இருக்கு. அவன், உங்களை பார்த்ததுலயே என் மனசு பெரியதா ஆயிடுச்சுன்னு சொன்னான். அவங்க மெதுவா அவனோட அருகா வந்தாங்க. கண்ணுல கண்ணு, 2ம் துளும் துளும். மழை கொஞ்சம் அதிகமா பெய்ய ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள வர சொன்னாங்க அவங்க. ஓடிப்போக, மழை இல்லப்பா இது, கொஞ்ச நேரம் நம்ம கூட தங்கறதுக்கான மழை. அரவிந்த் உள்ள வந்த உடனே வீட்டுக்குள்ள இருந்த வாசனையும் அவங்க வாசலோட மெழுகுவர்த்தி ஒளியும் மனச நெகிழ வச்சுச்சு. அவங்க அவனுக்கு டவல் கொடுத்தாங்க. உடம்பு ஈரமா இருக்காதே, ஜீனம் எடுக்குது அன்னு. அந்த அக்கறைதான் டேஞ்சரஸா இருந்துச்சு. அவங்க ஒரு மென்மையான புடவை போட்டு வந்தாங்க. அந்த புடவையிலும் அந்த பார்வையிலும் ஒரு ஃபயர். நீ இளையவன், ஆனா உன் பார்வையில நான் அழகியா இருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு அன்னு சொன்னாங்க. அவள் அருகில வந்து அவனோட கை பிடிச்சாங்க. அவன் ஒரு நிமிடம் சிரிச்சான். நீங்க பஸ்ல ஏறின நாளிலிருந்து என் இதயத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்க. அவங்க மெதுவா அவனோட கண்ணில நோக்கி, அப்படியா? நான் நீ இறங்கும் ஸ்டாப்லயே இப்போ நிக்கறேன்னு சொன்னாங்க. ஒரு மின்னல் வெளியில தட்ட அவங்க உள்ள நெருங்கி அவன் தோளில் தலைய வச்சாங்க. மழை, காற்று, மெழுகுவர்த்தி எல்லாம் லவ் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி. அவங்க தோளில் தலைய வச்சு இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இருவரும் பேசாமையே இருந்தாங்க. சுத்தமா சத்தமில்ல. மழை மட்டும் தட்டு தட்டுன்னு ஜன்னல வாழுது. ஏவன் மெதுவா அவங்க பக்கத்துல போய், நீங்க இவ்வளோ அழகா இருக்கீங்கன்னு ஏன் பஸ்லயே தெரியலன்னு கேட்டான். அவங்க சிரிச்சாங்க. பஸ்ல அடங்கி போயிருக்கும் பெண்தான் வீட்டுல வெளிக்காடுவா. அவங்க மெதுவா அவனோட முகத்தை தேடினாங்க. கன்னத்தை தட்டி இதுல என்னதான் ஸ்பெஷல்னு கேட்கும்போது அவர்களோட மூச்சு அவனோட நெற்றிய தொட்டுச்சு. அவன் அவங்கள கையில பிடிச்சுக்கிட்டு மெதுவா அருகா சென்றான். அவங்க பிளவுஸ் குன்றுச்சு. அவனோட கை மேல எரிய ஆரம்பிச்சுச்சு.
இது தவறான்னு கேட்டான். அவங்க கண்ணை மூடிக்கிட்டு, தவறா இருந்தா கூட இதுல தான் ஓகேன்னு சொன்னாங்க. அவள் பக்கத்துல இருந்த மெழுகுவர்த்தி தீயா கரையும் போல அவங்களோட மெதுவா தீயா மாறிச்சு. அவள் உரசிய கைகளை அவன் கட்டவிழ்த்தான். அவள் சாய்ந்த பக்கத்தை அவன் சுடுதலா தொடர்ந்தான். ஒரு பிளவுஸ் பட்டன், 2 செயின், மழை வெடிக்கிறது போல உள்ள உருகுதே மச்சி. சுவர்ல புடவை ஒட்டிக்கிட்டுது, மேசை மேல காஃபி குழம்பிச்சு. ஆனா அவன் கையில் அவளோட நெருப்பு தான். அந்த மழை இரவு உறக்கமில்லாம கடந்தது. ஆனா மயக்கமா இருந்துச்சு. கண்ண மூடினா அவள முகம், கண்ண திறந்தா அவள். காலை வேளையில் ஒரு ஒளியும் அவள சாய்ந்திருந்த கைகள் மேலிருந்த மழைத்துளியோட சுளுக்கமும் தான் இருந்தது. அவள புடவை அரைக்குறையா இருந்தது. மெதுவா அவர் விழித்தாங்க. அரவிந்த் கிட்டத்தட்ட ஹர் ஷோல்டர்ல கன்னம் வைத்து தூங்கிட்டு இருந்தான். அவள் கண்ணத் திறந்த உடனே அவன் கண்ணில் காலையோட மழை விட நீங்க தான் சூடா இருக்கீங்க அன்னு சொல்லி அவன் அவள் சாய்ந்த இடத்த பின் தொடச்சான். அவ ஒரு ஆழமா மூச்சு விட்டாங்க. நீங்க பசங்க டேஞ்சரஸ், ஆனா உங்க தொடுதலோட என்னை டேஞ்சரஸ் ஆக்குறீங்க. அவன் அவள் புடவைய சிட்டிக்கிட்டு, இதுதான் நீ ஃபுல்லா கட்டிக்க வேண்டிய நேரமா இல்ல ஃபுல்லா அவிழ்க்க வேண்டிய நேரமான்னு கேட்டான். அவள் சிரிச்சு, புடவை மட்டும் இல்ல, என் எல்லா கட்டுப்பாடுகளும் நீ அவிழ்த்துட்ட அன்னு சொல்லி அவன் மேல முழுசா சாய்ந்தாங்க. அந்த மழை நனைந்த காதல் உச்ச புள்ளிக்குள் தீயா எரிஞ்சிச்சு. அந்த நாள் பஸ்ல அவங்க கூட நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் நான் அவங்களையும் அந்த சந்திப்பையும் மறக்கவே முடியல. அவங்க என்னை அரவிந்த்னு அழைக்கும்போது ஒரு சுத்தமான சத்தமா கேட்டுச்சு. இதுக்கு பேர் தான் சோல்ஃபுல் பாண்டிங்னு நினைச்சேன். அவங்க பேருந்துல வார வாரமா சந்திக்கிறதுக்காகவே நான் அதே டைமிங்ல ஆஃபீஸ் போனேன். ஒரே சீட், ஒரே பார்வை, மனசு பழகினதா இருந்துச்சு. ஒரு நாள் நான் சும்மா கேட்டேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அவள் கண்கள் மட்டும்தான் பதிலா இருந்தது. சிரிப்பு இல்ல, கவலை இல்ல, ஆனா ஒரு அமைதியோட நீயும் இல்லாமல் தானன்னு சொன்ன மாதிரி தோணிச்சு. அந்த நாளைக்கு பிறகு நாம நிறைய பேசல, ஆனா பேசாம இருக்க முடியலையுமே. ஒரு நாள் பஸ்ஸுல நான் அவங்க கிட்ட மெதுவா கை வச்சேன். அவங்க எதுவும் சொல்லல, கை எடுத்துக்கல. அந்த 1 செகண்ட் ஹோல்ட்ல தான் நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிடுச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அது இமோஷனல். அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. நான் கொஞ்சம் கூடவே இருந்தேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, உனக்காக நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். அந்த வாரம் அவங்க பஸ்ல வரல. தினம் தினம் காத்தேன். பஸ்ல ஒரே இடம் காலியாக இருந்துச்சு. நான் பார்த்த பக்கமெல்லாம் அவங்க சிரிப்பா, ஜாஸ்மின் கிளங்கா, சின்ன சின்ன உரையாடலா தான் தெரிச்சு. ஒரு வாரம் கழிச்சு ஒரே ஒரு மெசேஜ் வந்துச்சு. நீங்க என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான அத்தியாயமா வந்தீங்க. ஆனா வாழ்க்கை முழுசா நம்ம வசம் இல்ல. நன்றி. என் மனசுல உங்க குரலும் பார்வையும் நிறைந்திருக்கும். அது மட்டும்தான். நான் ரிப்ளை பண்ணவே முடியல. பஸ்ஸும் அந்த சீட்டும் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்க இல்ல. வாசிக்க முடியாத ஒரு காதல் கதை மாதிரி அவங்க என் மனசுல எழுதியதா வச்சுட்டு போனாங்க. நான் இன்னும் அந்த மெமரிய தேக்கல. அவங்க என் வாழ்க்கையில ஒரு சிறிய இடம் இல்ல, ஒரு அழகான பரிசு.